இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து நம்ம வந்து டிராயிங்கில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரியல் சார்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் ரியல் சார்ட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு டிராயிங்காக இருக்கிறதுக்கும் ரியல் சார்ட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்ட்ரக்சரை மேப் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும்போது எந்த இடத்துலேருந்து பேக் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இருக்கும். இங்கே பண்ணலாமா, எந்த இடத்துலேருந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹை அண்ட் லோவை எடுத்துங்க. அங்கே இருந்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த ஹையை எடுத்துப்போம், இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ ரொம்ப ஈஸியானா இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது மாதிரி இன்டியூஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்து வியூஸ் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதையே அந்த இடத்துலேருந்து கூட நம்ம பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு ஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வரதை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா கூட கரெக்டாக தான் வரும். அது ஒன்றும் தப்பாக வராது. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஹை அண்ட் லோவை எடுத்துகிட்டு அங்கேருந்தும் கூட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சரே போட்டிருக்கான். இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துட்டு யூஎஸ் பண்ணலை, பட் ஆனால் ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருக்குறான். இதை வச்சு கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல்பேக்கை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் கூட கரெக்டாக தான். இதை நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கிட்டு வச்சா கூட உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இருக்கிறதுனா இது சரி, நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துகிட்டு வச்சு கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ஒரு 5 ஸ்ட்ரக்சரை ஃபைன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லோவர் பேக் பண்ணால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு பேக் டெஸ்ட் பண்ணோம். இன்னுமே புல் பேக்கு கிரியேட் ஆகலை. இப்போ தான் ஒரு புல் பேக் கிரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் இப்போதைக்கு இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலை. அடுத்தது ரீசெண்டாக உள்ள புல் பேக்கு இது. இந்த கையை எடுத்தானா இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டான். இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சு. இப்போ வந்து லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் நடந்ததுக்கு காரணமான லோ வந்து இது. இந்த லோவை பிரேக் பண்ணான்னா பிஓஎஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணான்னு அர்த்தம். இந்த லோவுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சாதான் இது வந்து வேலிடான பிஓஎஸ். அப்படி க்ளோஸ் வச்சுட்டான், அதனால் இது வேலிடான பிஓஎஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் இப்போ கரண்டாக உள்ள நம்ம வந்து இந்த ரோவில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும். இதில் தான் புல் பேக் நம்ம பார்த்து வரணும். இப்போ இதில் பிஓஎஸ் வச்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு உள்ள புல் பேக்குனா இது தான். சாரி, அது கிடையாது.
இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் வச்சதுக்கப்புறம் ரீசெண்டாக உள்ள புல் பேக்கு இது. இப்போ இதை எடுத்தோம்னா இன்டியூஸ்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டோட ஹையை எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு கீழே எடுத்திருக்கான். இப்போ இது இன்டியூஸ்மெண்ட். ஒரே கேண்டில் எடுத்திருப்பான். நான் புல் பேக்கு சொல்லியிருப்பேன், கரண்ட் கேண்டிலோட ஹையையும் லோவையும் ஒரே கேண்டில் எடுத்திருப்போம். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த புல் பேக் வந்து தான் கரண்ட் கேண்டில். இந்த கேண்டில் ஹையை எடுத்துகிட்டு இந்த கேண்டில் லோவை எடுத்தால் தான் அது ஒரு புல் பேக்காக ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு கீழே எடுத்துகிட்டு புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த புல் பேக்கோட ஹையை எடுத்திருக்கான். அப்போ இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட்டு இப்போ லோ, இந்த ஸ்ட்ரக்சரோட லோன்னா இதுதான். இந்த லோவை பிரேக் பண்ணான்னா பிஓஎஸ்ஸு, அதாவது ஸ்ட்ரக்சரை கண்டினியூ பண்ணணும் அர்த்தம். அதுவே ஏற்கனவே உள்ள ஸ்ட்ரக்சர்னால் இது. இந்த ஸ்ட்ரக்சரோட ஹையை பிரேக் பண்ணான்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பியரிஷில் இதை பிரேக் பண்ணான்னா பியரிஷ்லேருந்து புல்லிஷ்க்கு ப்ரைஸ் மாறிட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டான். இங்கே பிஓஎஸ் நடந்துருச்சு. எப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் லோ கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த லோவுக்கு கீழே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கணும். இந்த லோவுக்கு கீழேயே ஃபஸ்ட்டு அந்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வைக்கலை. அப்போ க்ளோஸ் வைக்கலைன்னா இது பிஓஎஸ் கிடையாது. இந்த கேண்டில் வந்து கீழே வந்து ப்ரைஸ் வந்துட்டு அதுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கேன். இந்த லோவுக்கு மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ப்ரைஸு. இதை வந்து நம்ம ஸ்வீப்புன்னு சொல்லுவோம். இப்போ கீழே க்ளோஸ் ஆகாமல் அந்த லோவுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆனால லோவை ஸ்வீப் பண்ணியிருப்பான்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்வீப்புன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து இந்த கேண்டிலுக்கு கீழே இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ இங்கே க்ளோஸ் வச்சதுனால இது பிஓஎஸ் ஆகிடுச்சு, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை எதுனா இது. இப்போதைக்கு இந்த ஹையை தாண்டி ப்ரைஸ் போயிட்டு க்ளோஸ் வச்சான்னா பியரிஷ்லேருந்து புல்லிஷ்க்கு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் மாறுதுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் பையிங்க்கு பார்க்கணும். இப்போ இதில் வந்து கரெக்டாக இருக்கிற புல் பேக் எது? இதில் இந்த ரோவில் வந்து புல் பேக்கே இல்லை. இந்த ரோவில் வந்து புல் பேக்கே இல்லை. இது மட்டும்தான் இப்போதைக்கு. இதுதான் இதை தாண்டி க்ளோஸ் வச்ச சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு இந்த ஹைக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான்னா இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஏன்னா இங்கே புல் பேக்கே இல்லை. இப்போ இங்கே புல் பேக்கை கிரியேட் பண்ணிட்டான். இப்போதைக்கு இன்டியூஸ்மெண்ட்னா இது. இப்போ இங்கே இந்த இடத்துல புல் பேக் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து உள்ள கேண்டில் இது. ஏன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் பண்ணிட்டான், கீழே வந்துட்டான். அடுத்த கேண்டில் இதுவாக மாறிடும். ஆனால் இந்த கேண்டிலோட ஹையை எடுத்துட்டு கீழே வந்ததுன்னா இது ஒரு புல் பேக் ஆகிருக்கும். ஹையை எடுக்காமல் இந்த கேண்டில் லோவை எடுத்ததுனால அடுத்த கேண்டில் இதுவாக மாறிடுச்சு. இப்போ இந்த கரண்ட் கேண்டிலோட இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கரண்ட் கேண்டிலோட ஹையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். இப்போ இங்கே வந்து இது ஒரு புல் பேக்காக மாறிடுச்சு. இப்போதைக்கு எது இன்டியூஸ்மெண்ட்டு? இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இதுக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டானாலே அது இன்டியூஸ்மெண்ட் ஆகிடும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க.
இப்போதைக்கு இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே மாறிடுச்சு. இங்கே வந்து ஒரு புல் பேக் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த புல் பேக்கோட ஹை இடத்துல இது இன்டியூஸ்மெண்ட்டு. இங்கே இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுனால அந்த இன்டியூஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு காரணமான லோ வந்து இது. இதை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணால் இது ஒரு வேலிடான பிஓஎஸ். பார்ப்போம் என்ன நடக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து இது. அந்த ஸ்ட்ரக்சரோட ஹை தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட ஹையை ப்ரைஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான்னா அங்கே ப்ரைஸ் வந்து பியரிஷ்லேருந்து புல்லிஷ்க்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே என்ன நடந்தாலும் நம்ம கண்டுக்கப்படுது. நம்ம பாட்டுக்கு வெயிட் பண்ணணும். இந்த டைம் ஃபுல்லாகவே வெயிட்டிங் பீரியட் தான். இப்போது ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இந்த கேண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வர கேண்டிலும் இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இன்சைட் பாராக வந்திருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில் தான் வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இங்கே தான் பிஓஎஸ் நடந்திருக்கு. இதுதான் பிஓஎஸ். இப்போ இதில் கரண்ட்டாக இருக்கிற புல் பேக் எதுன்னா இது. இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை எதுன்னா இப்போ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும். இதை பிரேக் பண்ணால் புல்லிஷ்க்கு மாறுச்சுன்னு அர்த்தம். இப்போ இங்கே கரண்ட் ஸ்ட்ரக்சர் இது. இந்த கரண்ட் ஸ்ட்ரக்சரோட ஹை வந்து இங்கே இருக்குது. அந்த ஹையை பிரேக் பண்ணால் பியரிஷ்லேருந்து புல்லிஷ்க்கு மாறிடுன்னு அர்த்தம். இப்போ இதுக்குள்ளேயே இன்டியூஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் நடக்கும். ஓகேங்களா, இதுக்குள்ளேயே இன்டியூஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற புல் பேக்குன்னா இதுதான். இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற புல் பேக்கு இது. இப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். இது இன்டியூஸ்மெண்ட்டுக்கு காரணமான லோ இது. இப்போ இங்கே கீழே வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வைக்கலை. இன்னும் பிஓஎஸ் நடக்கலை. ஏன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து கீழே வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணியிருக்கான். அடுத்து இந்த கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். அடுத்து வர கேண்டில் வந்து ஒரே மேலே தூக்கிட்டான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு லோ கன்ஃபார்ம் பண்ணுவோம் தெரியுமா. இந்த லோவை ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிச்சுன்னா, ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் வைக்கலைன்னா இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இது இன்டியூஸ்மெண்ட் ஆகிடும். இந்த இன்டியூஸ்மெண்ட் காரணமான லோ இது. இதை பிரேக் பண்ணால் தான் இப்போ வந்து பிஓஎஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா, இப்போ இன்டியூஸ்மெண்ட் நடக்குது. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ இன்டியூஸ்மெண்ட் நடக்குது. இங்கே இன்டியூஸ்மெண்ட் நடந்துருச்சு. இதுக்கு காரணமான லோ வந்து இது. இங்கே வந்து கேண்டில் மஸ்ட் இந்த லோவை கீழே க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணாமல் மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விக்கை மட்டும் விட்டு ஸ்வீப் பண்ணியிருந்தான்னா
இது மட்டும் ஸ்வீப் பண்ணியிருந்தான்னா இந்த லோவுக்கு கீழே பிரேக் பண்ண முடியாமல் ஸ்வீப் பண்ணியிருந்தான்னா இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த ஹைக்கு ஷிஃப்ட் ஆகிடும், இது இன்டியூஸ்மெண்ட் ஆகிடும். அடுத்து இந்த லோ தான் பியூஎஸாக மாறிடும். அதே இதுக்கு அடுத்து வர கேண்டில்ஸ் வந்து இப்போ உடனே இப்படி சின்னதாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இன்டியூஸ்மெண்ட் எடுக்காமல் இதுக்கே இப்படி பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டோன்னா, இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டோன்னா இது வந்து நம்ம வேலிடான பியூஎஸாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் கீழே ஸ்வீப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மேலே போய்ட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணுறோன்னா அது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த லோவை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணும். இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து ப்ரைஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுனால இங்கே லோ கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த லோவை வந்து நம்ம வந்து பியூஎஸாக வச்சுருப்போம். பட் இங்கே வந்து இந்த கேண்டில் வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கிறதுனால இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் வந்து அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இது இன்டியூஸ்மெண்ட் ஆகிடும். இது இன்டியூஸ்மெண்ட்டு. அடுத்து இந்த பியூஎஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும். இப்போ அடுத்ததாக அந்த கேண்டிலுமே இந்த கேண்டிலை தாண்டி க்ளோஸ் வைக்கலை. இந்த கேண்டில் தாண்டி க்ளோஸ் வைக்காமல் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கோம். அது ஈக்குவலாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஈக்குவலாக இருக்குது. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இங்கே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸ்வீப் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த பியூஎஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு மாறிடும். இந்த கேண்டிலுக்கு மாறிடும். இப்போ அடுத்த வர கேண்டில் வந்து இந்த லோவை தாண்டி இப்படி க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம பியூஎஸாக எடுத்துக்கலாம். பட் க்ளோஸ் வைக்காமல் மறுபடியும் இங்கேருந்து போயிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் இது கீழே க்ளோஸ் வச்சா அதை வந்து நம்ம வேணும்னா பியூஎஸாக எடுத்துக்கலாம். இப்போ பார்ப்போமே என்ன பண்ணுறேன்னு. கரெக்டாக மேலே போனால் அந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தான். அடுத்து பியூஎஸை பக்கம் வந்துகிட்டு இருக்கான். இதை பிரேக் பண்ணால் பியூஎஸ் இங்கே பிரேக் பண்ணிட்டான். பியூஎஸ் நடந்துருச்சு. இந்த பியூஎஸ் நடந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா பியரிஷ்லேருந்து புல்லிஷ்க்கு மாறிட்டுன்னு அர்த்தம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் உள்ள ரீசெண்டாக உள்ள புல் பேக்குன்னா இது இந்த ஹை தான் உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். பாருங்களேன், இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீசெண்டாக உள்ள புல் பேக்கு இது தான். இந்த ஹை தான் வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். இன்னுமே வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுக்கலை பாருங்களேன். இன்னுமே புல் பேக் வரலை. இப்போ கரண்டாக மார்க்கெட்டிங் இருக்குது. இன்னுமே வந்து இங்கே வந்து இன்டியூஸ்மெண்ட் நடக்கலை. இன்டியூஸ்மெண்ட் நடக்காமலே இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம் பாருங்களேன்.
ஃபுல்பேக் கொடுத்து இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இங்கே பிஓஎஸ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு, இங்கே பிஓஎஸ் நடந்திருக்கு. அடுத்து இங்கே இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு இங்கே பிஓஎஸ் இப்போ நடந்திருக்கு. அடுத்த இன்டியூஸ்மெண்ட்னா இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான். நமக்கு இப்போ வந்து மெயினான இன்டியூஸ்மெண்ட்டு இது தான். இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தோன்னா இங்கே லோ கன்ஃபார்ம் ஆகிடும். அதுவே இந்த ஹையை பிரேக் பண்ணால் இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து புல்லிஷ்க்கு மாறி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் தான். இதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே புரியும். இன்னொரு டைம் கூட நான் வந்து உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் பேக்கு இது வந்து இப்போ இன்டியூஸ்மெண்ட் நடந்துருச்சு. இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் அதோட ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணோம். இதுதான், இதை பிரேக் பண்ணால் பிஓஎஸ்ஸு. ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி அடுத்து வர கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வைக்கணும். கேண்டில் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் வந்து வேலிடான பிஓஎஸ். க்ளோஸ் வைக்கலை, ஒருவேளை இங்கே க்ளோஸ் வைக்கலை, இந்த கேண்டில் வந்து பிக்கை மட்டும் விட்டு ஸ்வீப் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த லோக்கு மாறிடும். ஒருவேளை அந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வரான், ப்ரைஸ் கீழே வர்றான் அப்படின்னா இந்த இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் இன்டியூஸ்மெண்ட்டு. இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஹையை வந்து இந்த ஹைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து போயிட்டு இங்கேயும் க்ளோஸ் வச்சா தான் அது வந்து வேலிடான பிஓஎஸ். இங்கே க்ளோஸ் வச்சுட்டான்னா இங்கே லோ கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த லோவை பிரேக் பண்ணாங்கன்னா புல்லிஷ்லேருந்து பேரிஷ்க்கு மாறிடும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறிடும். அப்படியே ப்ரைஸும் இங்கேருந்து இங்கே வர்றான் அப்படின்னா இது ரீசெண்டாக உள்ள புல் பேக்கு இன்டியூஸ்மெண்ட்டு. இங்கே இப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும். இதை பிரேக் பண்ணால் வந்து பிஓஎஸ்ஸு. அதுவே இதை பிரேக் பண்ணாமல் இப்போ லோவை பிரேக் பண்ணி இங்கேயும் க்ளோஸ் வச்சா தான் இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், புல்லிஷ்லேருந்து பேரிஷ்க்கு மாறுறான்னு அர்த்தம். மறுபடியும் இங்கேருந்து நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தோம். ரீசெண்டாக உள்ள புல் பேக் ஹை இன்டியூஸ்மெண்ட்டு, அதை இன்டியூஸ்மெண்ட் ஒரு லோ கன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான்னா நம்ம வந்து பிஓஎஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே எந்த வித டவுட்டும் இல்லாமல் இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அட்வான்ஸாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதில் நான் இந்த வீடியோவில் சொல்லலை, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் அட்வான்ஸாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.